Hi guys, this is Vignesh Ganesan from Kalari.in e-learning platform. இப்போ இந்த காம்பனண்ட்டை நம்ம சிம்பிளஸ்ட் வேல எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல காம்பனன்ட் நோட் பண்ணீங்கன்னா 3 டிஃபரண்ட் வியூஸ் இருக்கு. ஒன்னு டாப் வியூ, சைட் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ. ஓகேவா? இந்த 3 டிஃபரண்ட் வியூஸை பேஸ் பண்ணி நம்ம மாடல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டாப் லைனை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட் ஒரு ஹெக்ஸகன் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். 6 டிஃபரண்ட் சைஸை பேஸ் பண்ணி ஒரு ஹெக்ஸகனல் ப்ரொஃபைல். ஒன்ஸ் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த சென்டர் பாயிண்ட்டையும் இந்த டாப்ல இருக்க பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணிட்டு வெர்டிகல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியாச்சா? இப்போ டோட்டல் டைமென்ஷன்ஸ் ஓவரால் இருக்க அந்த டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது 100 mm. 100 mmல இந்த ஹாரிசான்டல் ஏரியாவை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிட்ட பிறகு ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு டோட்டல் டைமென்ஷன்ஸ் நம்ம பேஸ் பண்ணி இருக்கணுமா? அதாவது 50 mm 20 mm இனிஷியல் ஸ்டெப் நம்ம ட்ரா பண்ணுமா? டோட்டலாக 50 mm பேஸ் பண்ணி நான் சாலிட் பாடி கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த டாப் ஃபேஸை சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு இதில் இருக்க ப்ரைமரி பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் இந்த ஒரு ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. சர்க்குலர் ப்ரொஃபைல் 2 ஆர் மோர் அடிஷனல் ஏரியா. ஃபர்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் சர்க்குலர் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன் சென்டர் பாயிண்ட் சர்க்கிளில் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட டயாமீட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 mm ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அவுட்டரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், எக்ஸாக்டாக எட்ஜையும் சென்டர் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன். ஒன்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ட்ரா பண்ணிட்ட பிறகு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் 2 ஆர் மோர் அடிஷனல் லைன் ப்ரொஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே நம்ம ஆஃப் சைட் என்டிட்டிஸ் ப்ரிஃபர் பண்ணலாமே, ஏன் நான் செப்பரேட்டாக லைனை ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஆஃப் சைட் என்டிட்டிஸ் ட்ரா பண்ணால் மியூச்சுவலாக தான் இருக்கும். பட் சில டைம் எரர்ஸ் கிரியேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ செப்பரேட்டாக லைன் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேரல் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ரிஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இங்கே டோட்டல் டைமென்ஷன்ஸ் 24 mm டிஸ்டன்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 24 mm டிஸ்டன்ஸில் டைமென்ஷன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்க் ப்ரொஃபைல் 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் 3 பாயிண்ட் ஆர்க் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்ட பிறகு இதை 3 டிஃப்ரெண்ட் ஒன்று சைடில் டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 2 அடிஷனல் லைன்ஸில் இருக்குல்ல அதுலேயும் டேஞ்சென்ஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தான். ஒன்று சிமெட்ரிக்கல், நெக்ஸ்ட் டேஞ்சென்ஷியல் ஆர்க் ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. எக்ஸஸ் என்டிட்டிஸை நம்ம ட்ரிம் என்டிட்டிஸில் இருக்க குயிக் ட்ரிம் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி ட்ரிம் பண்ணியிருக்கோம். இங்கே க்ளோஸ்டு கார்னர் டைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை நான் ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல்ஸ் ஒன்ஸ் ஃபிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் டைப்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்ட பிறகு இதை பேட்டர்ன் பண்ணும் 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸை பேஸ் பண்ணி. அண்ட் டைப்ஸை நான் சூஸ் பண்ணும்போது ஈக்குவல் ஸ்பேசிங்கில் இருக்குது, டைமென்ஷன் ரேடியஸ் இருக்குது. ஆர் நம்ம டைமென்ஷன் ஆங்குலர் ஸ்பேசிங் கொடுக்கலாம். இங்கே ஈக்குவலாக எனக்கு 3 டிஃப்ரெண்ட் சைட்ஸில் மேட் ஆகிறதுக்காக ஈக்குவல் ஸ்பேசிங்கில் கொடுக்குறேன். ஓகேவா? எக்ஸஸ் என்டிட்டிஸை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி 1 by 1. ஒன்ஸ் ட்ரிம் என்டிட்டிஸில் நம்ம ரிமூவ் பண்ணிட்ட பிறகு ஒரு போர்ஷன் ஓகேவா ரிமூவ் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் க்ளோஸ்டு போர்ஷன்ஸை பேஸ் பண்ணி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸை தவிர்த்து, ஏன்னா ப்ரொஃபைலுக்கான ஏரியா இருக்குது, நான் இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் யூஸ் பண்ணேன், அது எக்ஸாக்ட் ப்ரொஃபைல் ரீஜன் மட்டும் தான் பாக்கெட் ஆகும். அதை தவிர்த்து எக்ஸஸ் ரீஜன் பாக்கெட் ஆகிறதுக்கு ஃப்ளிப் சைட் டு கட்டை நம்ம சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிளைண்ட் டைப்பை இனிஷியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 30 mm டிஸ்டன்ஸ் எக்ஸஸ் ரீஜனை கட் பண்ணுறதுக்கு ஃப்ளிப் சைட் டு கட் ப்ரிஃபர் பண்ணியாச்சா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டில் எக்ஸஸ் ரீஜன் கட் ஆயிருக்கு. இப்போ டாப் ஃபேஸை பிக் பண்ணிக்கலாம். ஆர் பாட்டமில் இருக்க அந்த ஃப்ளாட் ஃபேஸை சூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னல் ப்ரொஃபைல்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அந்த செமி சர்க்கிள் ரீஜனை நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் பிச் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பிச் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்ட பிறகு இதுக்கான டைமென்ஷன்ஸ் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 38 mm ரேடியஸ். இப்போ டயாமீட்டர் வைஸாக நான் கொடுக்கணும்னா 76 mm டயாமீட்டர். நெக்ஸ்ட் இதை அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரைட் ஹேண்டில் இருக்க பாயிண்ட்டை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா 24 mm டயாமீட்டர் அண்ட் இன்னரில் இருக்க சர்க்கிள் 6 mm ரேடியஸ். ஃபஸ்ட்டு அவுட்டரில் இருக்க ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பிச் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கூட இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கோயின்சைட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பேஸ் பண்ணி.
இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு 24 mm டயாமீட்டர். ஓகேவா? தென் 2 ஆப்போசிட் லைன் ப்ரொஃபைல். இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட்டு இது வந்து செகண்ட். இங்கேயும் நான் ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா அடிஷனலாக ட்ரிம் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் கிரியேட் ஆகும். இதுலேயே எரர் கிரியேட் ஆகும். பட் மினிமலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு அந்த லைன் ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா டேன்ஜென்ஷியலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேரலாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பேஸ் பண்ணி பேரலல் சூஸ் பண்ணியாச்சு. எக்ஸஸ் ஏரியாவை வந்து ட்ரிம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி 1 by 1 எலிமினேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எரர் கிரியேட் ஆகுது. பட் இன்னொரு சைட்ஸை நம்ம ட்ரிம் பண்ணிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அவாய்ட் ஆகுது. இந்த எக்ஸஸ் ரீஜனை நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். டாப் போர்ஷன்ஸ் இப்போ ஓப்பனாக இருக்குது. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி நான் லைனை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல்ஸை வந்து பிக் பண்ணிவிட்டு சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் அது சூஸ் பண்ணி டேரெக்டாக கமாண்ட் மேனேஜர்லையும் பிக் பண்ணலாம். ஆர் நம்ம அந்த சர்ச் கமாண்ட்லேயே வந்து சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்ன் டைப் பண்ணிவிட்டு அந்த டைப்பை ஒன்ஸ் ப்ரிஃபர் பண்ணிவிட்டு 3 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை எக்ஸாக்டாக நம்ம கோன்செட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் கோன்செட் பண்ணிட்ட பிறகு எக்ஸிட் ஸ்கெட்ச் அண்ட் எக்ஸ்ட்ரூட் கட்டை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு அந்த ஏரியா எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து பாக்கெட் கிரியேட் பண்ணணும்னா 10 mm டிஸ்டன்ஸில் தான் இந்த பாக்கெட்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ 10 mm டிஸ்டன்ஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். அகைன் டாப் லைனை சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கான்சென்ட்ரிக் ஏரியாவில் மட்டும் 2 அடிஷ்னல் ப்ரொஃபைல்ஸ் ஒன்று வந்து ரைட் ஹேண்டில் அனதர் ஒன்று வந்து லெஃப்ட் ஹேண்டில். ஒன்ஸ் 2 கான்சென்ட்ரிக் ப்ரொஃபைல்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்ல. இப்போ இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டயாமீட்டர் என்ன 12 mm டயாமீட்டர். ஏன்னா ரேடியஸ் வேல்யூ வந்து 6 mm 12 mm டயாமீட்டர் வைஸில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அந்த 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கன்ஸ்டன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அகெயின் சர்க்குலர் பேட்டர்ன் 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் டேரெக்டாக சர்ச் கமாண்டில் சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்னை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்குலர் ஸ்கெட்ச் பேட்டர்னை பேஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் சர்க்கிள் ப்ரொஃபைலை வந்து கான்சென்ட்ரிக்காக ஃபிக்ஸ் பண்ணால் ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த அடிஷனல் டைமென்ஷன் மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து டெலீட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நம்ம பாக்கெட்டை கிரியேட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்ட்ரூட் கட்டில் த்ரூ ஆல் டைப்பை பிக் பண்ணால் போதும். கம்ப்ளீட்டாக பாக்கெட் வந்து கிரியேட் ஆகும். ஒன்ஸ் பாக்கெட் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஏரியாவில் வந்து நம்ம சாம்ஃபர் அப்ளை பண்ணலாம். பட் சாம்ஃபர் அப்ளை பண்ணால் இந்த கம்ப்ளீட் ஏஜை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்பராக கிரியேட் ஆகுது. ஏன்னா சைட்ஸ் வந்து கொஞ்சம் டேப்பராக இருக்கணும் ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸில். ஸோ அதனால் இப்போ ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஆங்குலராக ஒரு க்ளோஸ்டு லைன் ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட்டுக்கான ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் என்ன 25 mm. அந்த 25 mm டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியல் போர்ஷன்ஸ்க்கான அந்த வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 25 mm டிஸ்டன்ஸில். ஒன்ஸ் 25 mm டிஸ்டன்ஸில் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஆங்குலர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 mm சேம் 25 டிகிரி இந்த என் ப்ரொஃபைலை மட்டும் அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்ல. தென் ஒரு வெர்டிக்கல் சென்டரில் ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த எக்ஸஸ் ரீஜனை வந்து நம்ம கட் பண்ணணும்ல. ஜஸ்ட் எக்ஸிட் த ஸ்கெட்ச் ரிவால்வ் கட்டை பிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரிவால்வ் கட்டை ஃபார்ம் பண்ணிக்கலாம். பாக்கெட் கிரியேட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் என்டையர் சாலிட் பாடியை ஜஸ்ட் ஃப்ளிப் சைட் டு கட் அண்ட் ரிவால்வ் கட். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக டெவலப் பண்ணி லேர்ன் பண்ணணும். Kaliri.inல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், பிரைமரி கோர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Solidworks, AutoCAD, GDNT இதெல்லாம் கிளியர் அண்ட் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ரெஸ்யூமே டெவலப் பண்ணுறது, உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணுறது எல்லாமே இங்கே டெவலப் பண்ணி கொடுக்குறோம்.